1,20,00,000 குடி நோயாளிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. 1,20,00,000 குடி நோயாளிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. 10%. இதை யார் பேசுறாங்க? இதெல்லாம் முக்கியமா பேசக்கூடிய விஷயம். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னோம், சாம்சங்ல தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்கன்னு. இன்னைக்கு அவங்க அந்த தொழிற்சாலையை முடக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எந்த இன்வெஸ்டர் இங்க வருவான்? கண்டிப்பா. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரை சுத்தி அவ்வளோ தொழிற்சாலைகள் இருக்கு. ஒரு தொழிற்சாலையில நீ சங்கத்தை உருவாக்கி அங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணினா ஒருத்த மூடினான்னா மத்தவன் மூடிட்டு போவான். புதுசா தொடங்குறவன் வருவானா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம்? சோ இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான், மக்களை ஏமாத்துறதுக்கு மொழி தொகுதி மறுவரை இந்த தொகுதி மறுவரையை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. சந்திரபாபு நாயுடு சொல்ற அது எப்ப பண்ண போறாங்கன்னே தெரியல, அதை பத்தி எதுக்குடா பேசுறீங்கன்னு கேக்குறாரு. கண்டிப்பா. உன் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர், உன் மொழியை பேசக்கூடிய முதல்வர், அவருக்கு போன் பண்ணி பேசு, சார் நீங்க ஏதோ சொல்றீங்களே வித்தியாசமா இருக்கு, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் தெரியல, எழுதி கொடுத்ததெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதையாவது கேட்கலாம், அவர் கேட்டாவது தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆந்திர முதல்வர் பாருங்க, அதாவது மத்திய அரசோட இணக்கமா போனாதான் மக்களுக்கு நல்லதை பண்ண முடியும், ஸ்டேட்டுக்கு நல்லதை பண்ண முடியும், அவ்வளவு அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ எதிர்த்து, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் அவ்வளவு எதிர்ப்பா இருந்த இவரு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே மக்களுக்கு நல்லதை பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு அழகா பண்றாரு. அவர் தான் முதல்வர். அவர் அப்பான்னு கூப்பிடலாம், ஐயான்னு கூப்பிடலாம், எல்லாமே கூப்பிடலாம். உங்களை எப்படிங்க அப்பான்னு கூப்பிட முடியும்? வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன். அதாவது கடந்த ஒரு வாரம் 10 நாளா தமிழகத்துல இருக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்க்கும்போது, குறிப்பா அந்த சன் டிவில வரக்கூடிய நியூஸ் பார்க்கும்போது, நம்ம முதல்வருக்கு ஏதோ ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஒண்ணு வயது மூப்பு காரணமா இருக்கலாம், இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் எப்பயுமே சொல்றாரு இல்லையா, பொம்மை முதல்வர் அப்படின்னு. சோ அதனால இந்த அதிகாரிகள் பொம்மைன்றதுனால எதை எழுதி கொடுத்தாலும் வாசிக்கும்னு சொல்றாங்களான்னு தெரியல. ஏன்னா இல்லாத ஒரு விஷயம், நம்ம போன வாரம் கூட சொன்னோம், அந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்னு. இல்லாத ஒரு விஷயத்த திரும்ப 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 பேசி இன்னைக்கு அவரோட முகத்தை பார்த்தா அவர் அந்த மொழி அப்படின்னு சொன்னாலே ஒரு எரிச்சல் வரக்கூடிய அளவுக்கு, அதை சலிப்பு தட்டுற அளவுக்கு வந்துகிட்டே இருக்குது. சோ இதையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலா இந்த ஹிந்தி திணிப்பு இன்னைக்கு அவர் பாவம் ரொம்ப படிக்கல, அவர் அப்படி பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்க அவர் படிக்கலன்றீங்க. அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தை விட்டுட்டு இந்தியாவை விட்டு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுறாரு. ஏன்னா அதாவது சோவியத் யூனியன் அழிஞ்சதுக்கு காரணமே அந்த மொழி தான். அவங்க சோவியத் அந்த ஒரு மொழியை திணிச்சதுனாலதான் அது சிதைவு அடைஞ்சது அப்படின்றாரு. அப்படின்னு பார்த்தா இவருக்கு எதுக்கு ஸ்டாலின் பேரை வச்சிருக்கிறாருன்னு தெரியல அவங்க அப்பா. அப்படி மொழியினால ஒரு கண்ட்ரி சிதைஞ்சு இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய பேரை ஏன் இவருக்கு வச்சாங்க? அதாவது இவர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுறாரு அப்படின்னும் போது அதுவும் கொஞ்சம் நகைப்புக்குரியதா தான் இருக்குது. இல்ல சார், அவங்க அப்பா, நீங்க அவங்க அப்பான்னு சொன்னதுனால சொல்றேன். கருணாநிதி அவர்கள் ஒரு தடவை சொல்லும் பொழுது, நீங்க ஏன் நேஷனல் லெவல்ல பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அப்பாவுக்கு தெரிஞ்ச அந்த உயரம் பிள்ளைக்கு தெரியலங்கிறது நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவருக்குதான் அதை பத்தி தெரியல அப்படின்னு சொன்னா, அவருடைய பிள்ளையா இருக்கட்டும், பேரப்பிள்ளைகளா இருக்கட்டும், வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய பேரப்பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கும் சொல்லி கொடுக்கலையா, சொல்லி தரலையா, தாத்தா இது இப்படி அப்படின்னு சொல்லலையா அப்படிங்கிற வருத்தம். ஏன்னா ஊரா வீட்டு பிள்ளைங்க எல்லாம் உங்களை அப்பான்னு கூப்பிடலாம், ஆனா சொந்த பேரன் பேத்திங்க உங்களை பேரன் தானே கூப்பிடுவாங்க. 72 வயசுல ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன அப்பான்னு கூப்பிடுதுன்னு சந்தோஷப்படுறாரு அப்படின்னா அங்க எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஓப்பனா இன்னைக்கு நான் ஒரு சேலஞ்ச் சொல்றேன் சார். இந்த தேசிய கல்விக் கொள்கையில 3வது மொழி ஹிந்தி அப்படின்னு இருக்குன்னு அவங்க காட்டட்டும். இதற்கு மேல நான் பொது வெளியில பேசுறதையே நான் நிப்பாட்டிடுறேன். இதை நான் ஓப்பன் சேலஞ்சா கொடுக்குறேன். இல்ல இத பல முறை பலர் சொல்லிட்டாங்க. அந்த என்டையர் அந்த புதிய கல்விக் கொள்கையில ஒரு இடத்துல கூட ஹிந்தின்ற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னு. இது ஓரளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக காரங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி கத்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் மத்திய அரசு அப்படிங்கிறாரு. இதை எப்படி மத்திய அரசுன்னு எடுத்துக்க முடியும்? ஓகே, அப்படியே மத்திய அரசுன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்க உங்களை யாராவது வந்து கேட்டாங்களா நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துங்க அப்படின்னு? இதே மத்திய அரசு நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் கர்நாடகால இருக்கு, கேரளால இருக்கு சார். கர்நாடகால ஆங்கிலத்துக்கு அடுத்த மொழி கன்னடம்னு அவங்க வச்சிருக்காங்களா, வைக்கலையா? உங்களால அதை கூட பண்ண முடியலையே. கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் பண்ண முடியல, சிபிஎஸ்இலயும் உங்களுக்கு நீங்க நினைச்ச செய்யல. இன்னைக்கு சிபிஎஸ்இல சார் கண்டிப்பாக தமிழ்நாட்டுல 2வது மொழி தமிழ் கட்டாயம். இத நான் வந்து ஓப்பனா சொல்றேன். நானு இவங்க வேணா அவங்க ஸ்கூல்ல மாத்தி வச்சுட்டு 3வது மொழியா தமிழுக்குன்னு கொடுத்திருக்கலாமே தவிர, தேசிய கல்விக் கொள்கையை சிபிஎஸ்இ அமல்படுத்தியுள்ளது. எல்லா மாநிலத்துல இருக்கிற சிபிஎஸ்இலயும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியாச்சு. அப்ப அந்த பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு கண்டிப்பாக 2வது மொழி தமிழ் தான். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு எடுத்துட்டு போவாங்க. சோ 2வது மொழியாக தமிழ் தான் தமிழகத்தில் இருக்கிறது. இதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து மொழி நாங்க தான் அந்த மொழிக்கு உயிர்னு சொல்லுவாங்க. கலைஞர்னு ஸ்பெல்லிங் எழுத சொன்னா நிறைய பேர் கலைஞர் அப்படின்னு எழுதி வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அவ்வளவு போஸ்டர், அவ்வளவு மிஸ்டேக்ஸோட நம்ம பாக்குறோம். கர்நாடகாவுல இன்னைக்கு 2வது மொழியாக கன்னடம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்க சிபிஎஸ்இ பள்ளிகள்ல. நீங்க ஏன் இன்னைக்கு மத்திய அரசை குறை சொல்றீங்க? அந்த அதிகாரம் உங்ககிட்ட இருக்குல்ல, உங்களால ஏன் அதை பண்ண முடியல? பிகாஸ் நீங்க அதை முழுக்க வியாபாரமா செய்றீங்க. இது வியாபாரம் தான் அப்படிங்கறத அவங்க கட்சிக்காரங்களே ஒத்துக்கிறாங்க. கரெக்ட். ஏன்னா இந்த வியாபாரம் தான் இன்னைக்கு தமிழகத்துல மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்படின்னா அதாவது கஷ்டப்படுறவங்க கூட காசு செலவு பண்ணி பிரைவேட்டா நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அங்க போய் தமிழ் இல்லாத வேற ஒரு மொழியை படிக்கிறாங்க அப்படின்னா, சோ மக்களுடைய தேவை அதுவா தானே இருக்குது. இப்போ மார்க்கெட்ல எது விக்குமோ அதை தானே நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட தானே வாங்கி விற்பாங்க. அதைத்தான் இன்னைக்கு திமுக காரனும் இந்த கட்சிக்காரங்களும் செய்யறாங்க. ஏன்னா யாராவது உங்களை வந்து திமுக காரனை நீங்க வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? ஒண்ணு சொல்றாங்க, மக்கள் வந்து இதை ஏத்துக்கல, மக்கள் வந்து இதை கேட்கல அப்படின்னு. மக்கள் ஏத்துக்கலன்னா எப்படி சார் வந்து அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கையை விட பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்? இல்ல மக்கள் ஏத்துக்கல, மக்கள் கேட்கல அப்படின்றது நீங்க ஓகே மக்களுக்கான ஒரு ஆட்சின்னு வச்சுங்க. மக்கள் வந்து டாஸ்மாக் கேட்டாங்களா? ஒவ்வொரு தெருமுனையிலும் நீ டாஸ்மாக் துறன்னு யாராவது தெருவுல வந்து போராடினாங்களா? சோ அதாவது எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்க. நீங்க வந்து மத்த ஸ்டேட்டை பத்தி சொன்னீங்க. இவர் என்னைக்கு இந்த மாதிரி வந்து புலம்ப ஆரம்பிச்சாரோ, இவர் வந்து என்னன்னா நான் வந்து ஒரு தேசிய லெவல்ல எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் லெட்டர் எழுதுனா, நம்ம போன வாரமே சொன்னோம் நீட்டுக்கு லெட்டர் எழுதினப்பயே ஒருத்தனும் மதிக்கல அப்படின்னு. ஆந்திரால வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, எதுக்கு 3 லாங்குவேஜ், நான் 10 லாங்குவேஜ் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அததான் சொல்றாரு. நான் வந்து தெலுங்கும் ஆங்கிலமும் படிக்க சொல்லுவேன், ஆனா மத்த லாங்குவேஜும் அவன் படிக்கணும். என்னுடைய ஸ்கூல்லயோ என்னுடைய யூனிவர்சிட்டியோ நான் 10 லாங்குவேஜ கொடுக்குறேன் அப்படின்றாரு. அவரு தான் மக்களுக்கான ஒரு முதல்வர். ஏன்னா சார் ஆக்சுவலா தேசிய கல்விக் கொள்கையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க சார், பள்ளிக்கூடம் வரைக்கும் நீங்க 3வது லாங்குவேஜா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை சொல்லி கொடுங்க. கல்லூரிகள்ல அவங்க கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் அந்த மாதிரி உள்ள எல்லா மொழிகளுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. இன்னைக்கு நீங்க பாருங்க, பிரைவேட்டா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயுமே ஃபாரின் லாங்குவேஜ் சிஸ்டம் இருக்குது. அதனாலதான் அவனால, அதாவது சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து அடுத்த இன்னொரு சேலஞ்ச் நான் சொல்றேன் சார். தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போனாங்கல்ல, அந்த வெளிநாட்டுக்கு போனவங்க எத்தனை பேர் அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் படிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவங்க ப்ரூவ் பண்ணணும். இல்ல அது மட்டும் இல்ல, இவங்க வந்து பேசுறாங்கல்ல, அதாவது அமெரிக்கால இந்த சிட்டில வந்து தமிழுக்காக போராடினாங்க, மும்மொழியை எதிர்த்து போராடினாங்கன்னு இவங்க வந்து அந்த டிஎம்கேவோட ஐடி விங்ல போடுறாங்க. அவன் எவனுமே தமிழ்நாட்டுல வந்தா தமிழ் பேசுறது இல்ல. என்னைக்கு அவன் பிளைட்ல ஏறினானோ அவங்க பிள்ளைங்களே அங்க தமிழ் பேசுமான்னு கேளுங்க நீங்க. அவங்க பிள்ளைங்க அங்க தமிழ் பேசுறாங்களான்னு கேளுங்க நீங்க. இந்தியாவுக்கே வர வேண்டாம். இல்ல பிள்ளைங்க கூட அங்க பிறக்குது, அங்கேயே வளருது, ஆங்கிலம் பேசுது, அதை கூட நான் விட்டுடுறேன். நீ உண்மையிலேயே கருணாநிதி மேல வந்து பாசம் உள்ளவன், தமிழ்னு பேசுறவன தான் பிள்ளைக்கு கூட அங்க கத்து கொடுக்கலாம், அங்கேயும் கிளாஸ் எடுக்கிறாங்க, வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்க பேசுறது இல்ல. இவனே தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்ல பேச மாட்டேங்கிறான். அங்க போனாலும் நம்ம தமிழ்ல மட்டும் இல்ல சார், வர்றதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, ஐயோ இன்னும் இந்த ஊர் மாறவே இல்லையா, இப்படிதான் சாக்கடையா இருக்கா, இங்க இவ்வளவுதான் டிராபிக்கா இருக்கா, நீ வெளிநாட்டுக்கு போயிட்ட, நீ ஏன் இந்தியாவை பத்தி பேசுற? அப்படி உனக்கு இந்தியா மேல அக்கறை இருந்தா நீ இங்க இருந்து அதை சரி பண்றதுக்கு நீ இறங்கி இருந்திருக்கணும். அத இல்ல வெக்கமே இல்லாம அமெரிக்கால மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு அதை வந்து போட்டோ எடுத்து போடுறாங்க.
அவன் வந்து இந்த நாட்டுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, 60 வருஷமா நீ நாட்டை வந்து சீரழிக்கிறன்றதுனாலதான் அவன் ஊரை விட்டே ஓடி போயிட்டான். ஓடி போனவன் அவன் எங்கேயோ ஒரு போஸ்டர் பிடிச்சிருக்கானா, அதை எடுத்து போடுறானுங்க. சார் இவங்களுக்கு முக்கியமா ஒன்னே ஒண்ணு சார், அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுத்துடக் கூடாது. அப்படி வாய்ப்பு கொடுத்துட்டா அந்த பிள்ளைகள் மேல வந்துரும். ஏன்னா அரசு பள்ளியில அவ்வளவு திறமையான பிள்ளைகள் இருக்காங்க. நீங்க வாய்ப்பு கொடுங்க, கொடுத்தாதானே அவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களான்னு தெரியும். ஏன்னா விஜய் சொல்றாரு, நான் வந்து 3வது மொழிக்கு எதிர்ப்பு கிடையாது, 3வது மொழி சொல்லி வாய்ப்பு அவர்களுக்கு வந்து படிக்கட்டும், நாங்க வேண்டான்னு சொல்லல, திணிக்கிறதா இன்னொன்னு புதுசா கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி சொல்றாரு. யாரு இவனுங்களை வந்து வாயில வந்து திணிக்கிறாங்க? இப்ப வந்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா தமிழை திணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்ப +2 பரீட்சை நடந்தது, 12,000 பேர் தமிழ் எக்ஸாம் எழுத வரல. அத போய் பார்க்கணும் இல்ல, நீ ஏன் வரல? அவன் ஏன்னா அவன் தமிழ் படிச்சானோ படிக்கலையோ தெரியல, அவனுக்கு தமிழ் எழுத தெரியுமா? ஓகே, ஒரு 100 பேர் 200 பேர் வரல அப்படின்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு. 12,000 பேர் தமிழ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வரல மேடம். சோ இது வந்து மக்களை திசை திருப்பணும். இன்னும் ஒரு வருஷத்துல முக்கியமாக இந்த கடந்த 10 நாளாக அது மும்மொழியா இருக்கட்டும், இல்ல தொகுதி மறுவரையா இருக்கட்டும், எதனால இதை எடுத்தாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. 36 மணி நேரத்துக்குள்ள 18 பிள்ளைகள் வந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து அமைச்சர்களுடைய ஊழல்கள், மந்திரிகளுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கு போராட்டமா வந்திருக்குது. என்னைக்கு தொகுதி மறுவரையறையை பற்றி முதலமைச்சர் பேசினாருன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஜாக்டோ ஜியோ என்னைக்கு போராட்டம் அறிவிச்சு போராட்ட களத்துல நின்னாங்களோ அன்னைக்கு இவர் தொகுதி மறுவரையை பத்தி பேசுறாரு. எதனால பேசுறாரு? இங்க இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை யாரும் பேசிடக்கூடாது. இல்ல, இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது ஒரு இல்லாத ஒரு விஷயம். அதாவது அதை யாரு பண்ணணுமோ அவங்களே இன்னும் சொல்லல. அவங்களே அதுக்கான சட்டதிட்டங்கள் என்ன மாதிரியான ப்ராசஸ் நாங்க ஃபாலோ பண்ண போறோம், எந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போறோம், எப்படி பண்ண போறோங்கிறத சொல்லவே இல்ல. பண்ண போறாங்க, அதையும் சொல்றாரு ஆந்திர முதல்வர். அதாவது தொகுதி மறுவரை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தேவை, அது வந்து ஒரு அவசியம். நாட்டோட முன்னேற்றத்துக்கும் ஒரு ஸ்டேட்டோட முன்னேற்றத்திற்கும் மக்களுக்கும் அவசிய தேவை. அதாவது பண்ணிதான் ஆகணும். ஆனா அதை எப்படி பண்ண போறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனா நமக்கு தானே நல்லது அப்படிங்கிறாரு. சோ இவர் தான் பாத்தீங்கன்னா தமிழகம் போன்ற கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல 20 லட்சம் மக்கள் இருக்கிறதுக்கு ஒரு எம்பி இருக்கு சார். ராஜஸ்தான், யூபி மாதிரி இருக்கிறதுல 30ல இருந்து 35 லட்சம் வரைக்கும் இருக்கு. எப்படி நீங்க பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுவீங்க? இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல சேர்ந்தாங்கல்ல, KH ஏகேய பார்த்த உடனே என்ன KH கூப்பிடுங்கன்னு சொன்னார்ல ஒருத்தர். அவருக்கு வந்து 543 453 தெரியல, ஒரு MLA கூட இல்ல, ஒரு கவுன்சிலர் கூட இல்ல. ஆனால் அவர் அனைத்து கட்சி கூட்டத்துல ஒன்றிய அரசுங்கிறாரு, பாதுகாப்பு பிரச்சனைங்கிறாரு, 71 படியே இருக்கட்டும்ங்கிறாரு. சரிங்க சார், நீங்க 71வது வருஷத்துல என்ன பணம் நீங்க சினிமா நடிக்கிறதுக்கு வாங்கிட்டு இருந்தீங்களோ இன்னைக்கு அந்த பணம் வாங்கினா நீங்க ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க நீங்க. அப்போ உங்களுக்கு தேவைகள் இருக்கு. அதே போல இந்த நாட்டுல ரோட்ல உட்கார்ந்து இருக்கான்ல, அவனுக்கு தேவைகள் இருக்குல்ல. 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா நீங்க 5 வருஷத்துல அந்த தொகுதியோட ஒரு நூக்கன்கானருக்கு கூட ஒரு முறை கூட நீங்க இங்க போய் பார்க்காத எம்பிக்கள் இருக்காங்க. இல்ல மேடம், அப்படி வந்து மாற்றம் தேவையில்லை, மாற்றவே கூடாது, அப்படியே இருக்கணும் அப்படின்னா கோயம்பேடுல அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுல, அப்புறம் எதுக்கு அவங்க அப்பா பேர்ல இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க? தேவை இருந்தது தானே. ஏன்னா அங்க வந்து மக்கள் அதை ஹேண்டில் பண்ண முடியல, கிரௌட் அதிகமா இருக்குல்ல. அதனாலதானே ஊருக்கு வெளியில தள்ளி போய் இன்னும் பெருசா ஒண்ணு மக்களோட பணத்துல கட்டிட்டு உங்க அப்பா பேரை வைக்கிறீங்கல்ல. இந்த மாதிரி ஒண்ணு மாற்றம் தேவை தானே. டெவலப் ஆகும்போது இது வந்து பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் தானே. இல்லைன்னா எதுக்கு மேடம் வந்து இன்னைக்கு அவ்வளோ பெரிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி இருக்கணும்? இப்ப இருக்கிற சீட்ஸை விட அதுல ஒருத்தர் சொன்னாரு, நீங்க பாக்கலையா? நீங்க அனைத்தும் அறிந்த உலகம் அறிந்த விஜய் அவர்கள் வந்து ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா? பிரிட்டிஷுடைய பாணியில வந்து கட்டப்பட்ட கட்டிடத்துல வந்து பிரிட்டிஷுடைய ரூலான எம்பிக்கள் பேசுறதுக்குள்ள வாய்ப்பு அங்க மறுக்கலன்னு. அப்ப நீங்க யார குறை சொல்றீங்க? அம்பேத்கரை குறை சொல்றீங்களா? இல்ல, இவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னே தெரியல. ஓகே பிரிட்டிஷ் காலத்துல குதிரை வண்டியிலயும் ரிக்ஷாலயும் போயிட்டு இருந்தா, நீ போக வேண்டியதானே. எதுக்கு இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குற? நடத்துறீங்க உங்க பிள்ளைகள் எங்க சார் இருக்குது? நீங்க சார், அதாவது நீ ஒரு நல்ல மனுஷன் வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு குழந்தை உங்க பக்கத்துல, ஒரு கஷ்டப்பட்ட வீட்டு குழந்தை இருக்குது, உங்க குழந்தை இருக்குது. நல்ல மனுஷன் இருக்கிறவன் என்ன செய்வான்?
தான் பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுக்கறோமோ அதை அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாதான் நீங்க சமமா பாக்குறது, சமூக நீதியா பாக்குறது. என் பிள்ளைக்கு வந்து நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், உனக்கு ரோட்டோர டீ கடையில இருந்து ஒரு பண்ணை வாங்கி கொடுத்தா உனக்கு இது போதும், நீ ரோட்ல நிக்கிற உனக்கு பண்ணு போதும். என் பிள்ளை வந்து ஏசி ரூம்ல ரோல்ஸ் ராய் கார்ல போகுது, என் பிள்ளைக்கு 5 ஸ்டார் சாப்பாடு. இந்த வித்தியாசம்தான் இந்த மும்மொழி கொள்கையில இருந்து, தொகுதி மறுவரையறையில இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல, அதாவது இந்த வித்தியாசத்தை மெயின்டைன் பண்ணாதான் அவங்களுக்கு வாழ்க்கை. அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அப்படியே தான் இருக்கணும். அவங்க வந்து அந்த 2 மொழியோ இல்ல அந்த அந்த ஸ்டாண்டர்டை விட்டு கொஞ்சம் கூட வெளியில வரக்கூடாது. அவங்களோட ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸே பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலதான் வச்சிருக்காங்க. இது வந்து நிறைய முறை சொல்லியிருக்கோம். பாலிட்டிஷியன்ஸ், அந்த அரசியல்வாதிகள் வந்து அவனுடைய சுயநலத்துக்காக பண்றான். இத மக்கள் வந்து உணரணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் இத வந்து இந்த மொழிக்கான நாடகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இவங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து அத காங்கிரஸ் வந்து அன்னைக்குதான் திணிப்பு, உண்மையான திணிப்பு. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, திணிப்பு திணிப்பு. இன்னைக்கே இவங்க அந்த திணிப்புன்னு அவன் வார்த்தையை சொல்லும் போதே முதல்வர் வந்து இன்னைக்கு அந்த அந்த மொழி கொள்கையை பத்தி பேசும்போதே ஒரு அருவருப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு. அது வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. இன்னைக்கு யாருமே உனக்கு திணிக்கல. இன்னைக்கு அவங்க என்ன திணிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அந்த அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மொழி வந்து அழியுதுன்னு தெரிஞ்சதுனால மத்திய அரசாங்கம் அந்த ஸ்டேட் லாங்குவேஜை திணிக்குது. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மொழி ஆய்வாளர் ஒருத்தரை பார்த்து பேசினேன். அப்ப அவர் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய மொழிகள்ல, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கக்கூடிய 25 மொழிகள் இன்னைக்கு வழக்கொழிஞ்சு போய், இதே தமிழகத்துல நான் சொல்றது வந்து US UK இல்ல உத்தரகண்ட் இது பீகார்ல இல்ல, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய 25 மொழிகள் அழியிற ஸ்டேஜ்ல இருக்குது. அதுக்கு தமிழகம் என்ன செஞ்சிருக்குது? இது வரைக்கும் ஒரு துரும்ப கூட தூக்கி போடல. ஆனால் மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கு தெரியுங்களா? எப்படி ஒரு மொழியை பாதுகாக்க முடியும், அதை ஆவணப்படுத்துவதன் மூலமாக அதை என்ன செஞ்சிருக்குது? இன்னைக்கு அந்த 25 மொழிகள்லயும் நம்மளுடைய தமிழ் உயர் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக திருக்குறளை அந்த அவர்களுடைய மொழியில மொழிபெயர்த்து ஆவணப்படுத்துறாங்க. அப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படி ஒரு மொழி, இது பேசக்கூடிய மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அதை எப்படி இன்னும் அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு, இதுதான் நீங்க தமிழுக்கு உண்மையிலேயே செய்யணும்னு நினைச்சா செய்யக்கூடிய விஷயம். அத செம்மொழி உயர் ஆராய்ச்சின்ற பேர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யுது. இதே தமிழ்நாட்டுல சார் 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல போடுறாங்க, ஒரு தொழிலதிபர் வந்து தாம் படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல்ல 2.25 கோடி ரூபாய் செலவு பண்ணி அத்தனை அடிப்படை வசதிகளோட புதுப்பிச்சிருக்காருன்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழகத்துல ஒரு வருடத்தினுடைய கல்விக்கான பட்ஜெட் எவ்வளவு? 40,000 கோடி. ஒரு வருஷத்துக்கு 100 ஸ்கூல்னு நீங்க எடுத்திருந்தா கூட 5 வருஷத்துல நீங்க வந்து அவ்வளவு ஸ்கூல்ல பண்ணிருக்க முடியுமே சார். இப்போதைக்கு இவங்க பேசக்கூடிய இந்த மொழி கொள்கையா இருக்கட்டும் சரி, இல்ல அந்த தொகுதி மறுவரையா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு நாடகம் தான். 4 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணிருக்கிறீங்க, இன்னொரு 1 வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த 4 வருஷத்துல நான் என்ன நல்லது பண்ணேன், என்னுடைய சாதனை என்னன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அங்க ஒரு சாதனையும் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் மக்களை வந்து ஏமாத்தி தான் இருக்கிறாங்க. சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றல. ஏதாவது 1 2 அங்க பண்ணிட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த 1000 ரூபாயே எப்படி கொடுத்திருக்கிறாங்க? கடனை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுனால யாருடைய வாழ்க்கை தரமாவது முன்னேறி இருக்கா? உங்க வீட்டு பக்கத்துலயே நிறைய பேர் 1000 ரூபாய் வாங்குறவங்க இருப்பாங்க. நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுனால எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. இது என்ன பண்ணிட்டாங்க? மக்களுடைய வரி பணத்தை எடுத்து, அரசாங்க பணத்தையே எடுத்து, இவங்களுக்கு நாளைக்கு ஓட்டு வரணும்ன்றதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த 1000 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 1000 ரூபாய் நீ கொடுக்கறதுக்கு பதிலு இந்த பணத்தை 12,000 கோடி 20,000 கோடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எதையாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கு நீ லோனா கொடுத்து அவனை வேலை செய்ய வச்சு அவனை ரீபே பண்ண வச்சுனா அவன் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். அவனுக்கு ஒரு கமிட்மெண்டாவது வந்திருக்கும். எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. சோ 4 வருஷமா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, அதுக்காக இதை டைவர்ட் பண்றாங்க. அதாவது பாருங்க, ஒரு கல்லூரி மாணவி கல்லூரி ஹாஸ்டல்ல அதிகமா குடிச்சதுனால இறந்திருக்கிறாங்க. இந்த நியூஸ் யாராவது பேசுறாங்களா?
இல்ல. 17 வயசு ஒரு பையன் போதையினால ஒரு ஜேசிபி அந்த புல்டோசர் வண்டியை ஓட்டி நிறைய வண்டியை வந்து சேதப்படுத்தி இருக்கிறான், கடைகளை வந்து சேதப்படுத்தி இருக்கிறான். இன்னைக்கு 1,20,00,000 குடி நோயாளிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. 1,20,00,000 குடி நோயாளிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. 10%. இதை யார் பேசுறாங்க? இதெல்லாம் முக்கியமா பேசக்கூடிய விஷயம். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னோம், சாம்சங்ல வந்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்கன்னு. இன்னைக்கு அவங்க வந்து அந்த தொழிற்சாலையை முடக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எந்த இன்வெஸ்டர் இங்க வருவான்? கண்டிப்பா. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரை சுத்தி அவ்வளோ தொழிற்சாலைகள் இருக்கு. ஒரு தொழிற்சாலையில நீ சங்கத்தை உருவாக்கி அங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணினா ஒருத்த மூடினான்னா மத்தவன் மூடிட்டு போவான். புதுசா தொடங்குறவன் வருவானா இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம்? சோ இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் மக்களை ஏமாத்துறதுக்கு மொழி தொகுதி மறுவரை, இந்த தொகுதி மறுவரையை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. சந்திரபாபு நாயுடு சொல்ற அது எப்ப பண்ண போறாங்கன்னே தெரியல, அதை பத்தி எதுக்குடா பேசுறீங்கன்னு கேக்குறாரு. உன் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர், உன் மொழியை பேசக்கூடிய முதல்வர், அவருக்கு போன் பண்ணி பேசு, சார் நீங்க ஏதோ சொல்றீங்களே வித்தியாசமா இருக்கு, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் தெரியல, எழுதி கொடுத்ததெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதையாவது கேட்கலாம், அவர் கேட்டாவது தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆந்திர முதல்வர் பாருங்க, அதாவது மத்திய அரசோட இணக்கமா போனாதான் மக்களுக்கு நல்லதை பண்ண முடியும், ஸ்டேட்டுக்கு நல்லதை பண்ண முடியும், அவ்வளவு அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ எதிர்த்து, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் மோடி அரசாங்கத்துக்கும் அவ்வளவு எதிர்ப்பா இருந்த இவரு இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே மக்களுக்கு நல்லதை பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு அழகா பண்றாரு. அவர் தான் முதல்வர். அவர் அப்பான்னு கூப்பிடலாம், ஐயான்னு கூப்பிடலாம், எல்லாமே கூப்பிடலாம். உங்களை எப்படிங்க அப்பான்னு கூப்பிட முடியும்? சார் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆக்சுவலா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எப்பெல்லாம் இந்த மக்களுடைய பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அதை திசை திருப்புறதுக்காக மொழி அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புறது, அப்படி சொல்லி சொல்லி உணர்வு பூர்வமாகவே இந்த மக்களை வச்சு அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகள்ல இருந்து அவங்களை திசை திருப்புறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு சார். நீங்க இன்னைக்கு காலையில எடுத்து, இப்ப இனிமே வெயில் காலம் வந்துருச்சு, எப்ப கரண்ட் நிக்கும் எப்ப போகும்ன்றது நமக்கு தெரியாது. மாசத்துக்கு ஒரு தடவை பில்லு கரண்ட் இபி ரீடிங் எடுக்கிறோம்னாங்க, அதை செய்யல. தொழில் சொத்து வரி இன்னைக்கு உயர்ந்து போச்சு. ஒரு வீடுக்கு வந்து ஒரே ஒரு வீடு வச்சிருந்தா கூட அவனை வந்து ஜஸ்ட் நீங்க வந்து நகராட்சின்றீங்க, திடீர்னு அதை மாநகராட்சின்னு மாத்துறீங்க. ஆனால் அதுக்குள்ள தேவைகளை செய்யாம மாநகராட்சின்னு மாத்தினா இவ்வளவு சதவீதம் டாக்ஸ் வாங்கலாம், அந்த ஒரே காரணத்துக்காக நீங்க அதை மாத்துறீங்க. பிள்ளைகளுக்குள்ள படிப்பு நீங்க 8ஆம் வகுப்பு வரை கம்பல்சரி தமிழ்நாட்டுல மட்டும், மத்த எல்லா இடங்கள்லயும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும். உங்க பிள்ளைகளுக்கு உள்ள படிப்புல இருந்து எல்லா விஷயத்திலயும் தாலிக்கு தங்கம் இருந்தது, அதை மாத்தி அதை நிப்பாட்டி அதுல ஒருத்தருக்கு கொடுக்குற காசை எடுத்து 10 பேருக்கு இங்க வந்து புதுமை பெண்ணுன்னு ஒரு திட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்முடைய அன்றாட பிரச்சனைய திசை திருப்பி நமக்கு எதெல்லாம் பிரச்சனையா மாறுமோ அதெல்லாம் கவனம் செலுத்தாம மக்கள் எப்போதும் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாகவே ஒருத்தர் பின்னால போடுங்கிறதுக்காக இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த 1000 ரூபாய் வர்றதுனால நம்முடைய குடும்பத்துல என்ன வளர்ச்சி வருது? என் பிள்ளைக்கு ஃப்ரீயா படிப்பு கிடைச்சா என்ன வளர்ச்சி வரும்? என் பிள்ளை படிக்கும், வேலைக்கு போகும், சம்பாதிக்கும். வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வாங்குற இடத்துல உன் பிள்ளைக்கு இலவசமா கல்வி கிடைச்சா வருஷத்துக்கு இல்ல மாசத்துக்கு அந்த 12,000 ரூபாய சர்வ சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி. இன்னைக்கு அந்த கல்வி கடனை ரத்து பண்ணுவாங்கன்றத நம்பி ஓட்டு போட்டவங்க, நீட் ஒரே கையெழுத்துல மாத்துவோம்னு சொன்னவங்க, இன்னைக்கு அதை பத்தி எல்லாம் இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்களே. நீட்டை பத்தி இன்னைக்கு இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்களே. யோசிச்சு பாருங்க. ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலமைச்சரே வேந்தரா இருக்கணும், வேந்தராக இருக்கக்கூடியவர் துணைவேந்தரை நியமிக்கணும். இப்படி முழுக்க முழுக்க எல்லா மையங்களிலும் அரசியல் பண்ணி மக்களுடைய வாழ்வாதாரத்தை குலைக்கக்கூடிய விதமாக இது இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் 10 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. இப்ப நீங்க யோசிங்க, கடந்த 4 வருஷம் என்னெல்லாம் நாம இதனால இழந்தோம். அவங்க சொன்ன பொய் வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டு என்னெல்லாம் இந்த 4 வருஷத்துல உங்களுக்கு இழப்புங்கிறத யோசிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க மனம் மாறுவீங்க. உங்களுக்கு தெரியும் நியாயமா யாருக்கு ஓட்டு போடணும். இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு நாங்க இல்ல, ஆனால் எது தவறுன்னு சொல்றோம். நீங்க உங்களுடைய தொகுதியில யாரு சரியான நபர், யாரால நமக்கு நல்லது நடக்கும்ன்றத தெரிஞ்சு
இதுக்கு முன்னாடி இவனுக்கு ஓட்டு போட்டோமே இவங்க என்ன செஞ்சாங்கன்றத அனலைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு. அந்த விழிப்புணர்வு வர்ற வரைக்கும் நீங்களும் நானும் பேசிட்டே இருப்போம் சார். இல்ல நிச்சயமா. அதாவது நீங்க கரெக்டா சொன்னீங்க. லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் திமுகக்கு ஓட்டு போடாதவங்க, பரம்பரையா திமுகக்கு ஓட்டு போடாதவங்க கூட போட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் தான். சோ அதுல வந்து எதையுமே அவங்க வந்து பண்ணல. முக்கியமா பண்றது இந்த கல்வி கடன் தள்ளுபடி, நீட்டை வந்து நாங்க ஒழிப்போம்னு சொன்னாங்க. ஒரே ஒரு கையெழுத்து, முதல் கையெழுத்து எங்களுக்கு தான் சீக்ரெட் தெரியும் அப்படின்னாங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு. அதை பத்தி இவங்க பேசுறதே இல்ல. ஏன்னா பேச முடியாது. இவங்க சொன்னது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா செய்ய முடியாததை செய்யறோம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி, மக்கள் வந்து ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு 4 வருஷத்துல என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியும். மக்கள் அவங்களே வந்து இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கு. சோ அதனால நிச்சயமா வரக்கூடிய காலத்துல மக்கள் யோசிப்பாங்க, ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.